என்னடா பார்க்கறதுக்கு காசி தக்காளி மாதிரி இருக்கு, ஆனா குட்டி குட்டியா இருக்கு அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்களா? ஆமாங்க, எங்க வீட்டு காய்கறி தோட்டத்துல காய்ச்சி கொத்து கொத்தா காய்ச்சிட்டு இருக்கிற இந்த தக்காளியோட பேர் வந்து லைபீரியன் தக்காளின்னு சொல்றாங்க. இது வந்து போன ட்ரிப் நான் சுந்தரத்துக்கிட்ட இருந்து விதை வாங்கிட்டு வந்தேன். அந்த விதைகளை போட்டு தான் செடிகளை முளைக்க வச்சேன். இப்போ வந்து எங்க தோட்டத்துல வந்து அப்படியே கொத்து கொத்தா காய் காய்க்குது. சமையலுக்குமே ரொம்ப டேஸ்டா இருக்குதுங்க. புளிப்புத்தன்மை வந்து கம்மியாக தான் இருக்கு. அதனால நம்ம தாராளமாக சமையலுக்கு பயன்படுத்தலாம். ஒரு வாரம் வச்சிருந்தாலும் சீக்கிரத்தில் கெட்டு போகிறது இல்லை. அதனால ரொம்ப நல்லா இருக்குது. 1 கிலோ அளவுக்கு தக்காளிங்களை பறித்து கொண்டுட்டு போய் விதை கொடுத்த சுந்தரத்துடைய குரூப்பு கிட்டேயே கொண்டு போய் கொடுத்துட்டேன். ஏன்னா விதை பகிர்வு செய்ததுனால நாம் திருப்பி கொடுக்கணும் இல்லைங்களா அவங்களுக்கு, அதுக்காக கொடுத்துட்டேன். கொஞ்சம் விதைகளை முளைப்பு போட்டு கொஞ்சம் செடிகளையும் நட்டு வச்சுட்டேன். அடுத்த அறுவடைக்கு வேணும் இல்லைங்களா, அதுக்காக அதையும் நட்டு வச்சுட்டேன். இப்போ நம்ம தக்காளிங்களை எல்லாத்தையும் பறிச்சுட்டு வந்தாச்சு. இவ்வளோ தக்காளி வந்திருக்குது. என்கிட்ட புடவை எடுக்கிறவங்க எல்லாருக்குமே யார் யார் என்னென்ன விதை கேட்குறாங்களோ அவங்களுக்கு மட்டும் இந்த விதைகளை கொடுத்துக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு வேணுனாலும் நீங்களும் வாங்கிக்கோங்க.